ஹாய் மீடியாஸ். இனேஷ் குட்டி என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சாப்பிட்றதுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். இந்த பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா, கேரளாலேருந்து ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு வரும்போது கபீஸ் குட்டிக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்தேன். இதில் அந்த விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பாதாம் வச்சுருக்காங்க. இனேஷ் என்ன சொன்னான்னா, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்து கொடுமா அப்படின்னு கேட்டான். அதனால் இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துருந்தேன். ஆனால் அவன் அதை சாப்பிடாம அவன் எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் இனேஷ், என்னை நீ டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டேனாம்மா. அதனால் அவன் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வர சொல்லிட்டு எனக்கு அதை ஊட்டி விட்டுட்டுருக்கான். ஏன் எனக்கு விட்டுற, நீ சாப்பிட்லாம்ல அப்படின்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான், நீ தானே டயர்டாக இருக்குன்னு சொன்ன, நீ சாப்பிடுமா, இதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறான். வயசு என்னமோ 4 தாங்க ஆகுது. ஆனால் இவன் பேசுகிற விவரமான பேச்சு நம்ம கூட பேச மாட்டோம், அந்தளவுக்கு விவரமாக பேசுகிறான். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இப்படி தானா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேரிச்சம்பழத்தெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டான். அதுக்கப்புறம் அந்த பாதாம் மட்டும் எனக்கு தனியாக எடுத்து ஊட்டியும் விட்டுட்டான். ஏன் அந்த பேரிச்சம்பழத்தை ஊட்டலன்னு எனக்கு தெரியல. நான் பாதாம் மட்டும் ஊட்டி விட்டுட்டான். அவனை அந்த பேரிச்சம்பழம் சாப்பிட மாட்டான், பாதாம் மட்டும் தான் சாப்பிடுவான். அதனால தான் எனக்கும் அப்படி ஊட்டிட்டான்னு நினைக்கிறேன்.